காய்ஸ் இப்போ ரீசெண்டாக வார் மிஷின் அப்படின்ற ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவேற்பு பயங்கரமாகவே இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்கல் அட்வென்ச்சராக ஒரு 5 படத்தை வந்து நான் கொண்டு வந்திருக்கேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கில் அவைலபிளாக இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி தரமான படங்களை பற்றி நம்ம சேனலில் பேசிட்டு வரோம். ஸோ இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ லேட் பண்ணாமல் வீடியோ போகலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா த ரன் டவுன் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2003 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவான டுவைன் ஜான்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பாஸ் கீழே வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த பாஸோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே காணாமல் போயிடுறாங்க. என்னோட பொண்ணை நீ தான் வந்து கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவான டுவைன் ஜான்சன் கிட்ட வந்து நம்ம பாஸ் சொல்றாரு. ஸோ அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ டுவைன் ஜான்சன் வந்து ஒரு காட்டுக்குள்ள போறாரு. ஸோ அந்த காட்டுக்குள்ள அவர் என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் வந்து சந்திக்கிறாரு, கடைசியாக அந்த பொண்ணை காப்பாத்தினாரா இல்லையா அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நல்லபடியான படம்னு சொல்லுவேன், நல்ல சர்வைவல் படம்னு சொல்லுவேன். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. படத்தில் காமெடி சீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு, மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த லாஸ்ட் சிட்டி ஆஃப் இசட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரராக இருக்காரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு வேலை ஒன்று அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அது என்ன வேலை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒல்வியாக்கும் பிரேசிலுக்கும் நடுவில் ஒரு பெரிய வார் ஒன்று நடக்கும். ரெண்டு பேரோட எந்த பார்டர் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி சர்வே எடுக்கிற வேலை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை நோக்கி நம்ம ஹீரோ வந்து அமேசான் காட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல என்ன மாதிரியான சம்பவம் நடக்குது அப்படின்றத இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம். படத்தில் டாம் ஹாலண்ட், ராபர்ட் பேட்டின்சன் எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க. படம் நல்லபடியாவே இருக்கு. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா த டோரா அண்ட் த லாஸ்ட் சிட்டி ஆஃப் கோல்ட் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோரா வந்து அவங்க பேரண்ட்ஸோட ஒரு இடத்துல வாழ்ந்து வருவாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டோராவை சிட்டியில் உள்ள ஒரு ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு சிட்டியை தேடி அவங்க அம்மா அப்பா வந்து கிளம்புறாங்க. கோல்டு சிட்டியை தேடி போன அவங்க அம்மா அப்பா திரும்பி வரவே இல்லை. இப்போ நம்ம டோரா வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. கடைசியாக அவங்க அம்மா அப்பாவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த தொலைஞ்சு போன தங்க நகரத்தை வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படம் நம்ம சின்ன வயசுல பார்த்து டோராவை வந்து கண்டிப்பாக வந்து நினைவுக்கு கொண்டு வரும். அந்த பழைய நோஸ்டால்ஜியா டேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த அளவு தான் இந்த படம் வந்து அமைச்சிருப்பாங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா போரே அடிக்காது, நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு அட்வென்ச்சர் மூவின்னு சொல்லுவேன். தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா த ஜங்கல் அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா 2017 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு உலகம் ஃபுல்லா சுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருக்கு. அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அமேசான் காட்டுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட ஃப்ரெண்டை விட்டு பிரிஞ்சு தனியா நம்ம ஹீரோ வந்து மாட்டிக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல எப்படி அவர் சர்வே பண்றாரு அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் காட்டுல மாட்டிக்கினா அப்படின்னா எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி சர்வே பண்ணோம் அப்படின்றத நான் பிரில்லியண்டான ஆக்டிங் வச்சு நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ படத்துல நம்ம ஹீரோவான டேனியல் ராட்கிஃப் தான் வந்து நடிச்சிருப்பாரு. அவரோட பிரில்லியண்டான பர்ஃபார்மன்ஸை வச்சு ஒரு காட்டுக்குள்ள ஒரு மனுஷன் மாட்டிக்கினா எந்த மாதிரியான விஷயம்லாம் அவன் பண்ணி உயிர் பிழைப்பான் அப்படின்றத வேற லெவலில் நடிச்சு காமிச்சிருப்பாரு. ஸோ படத்தை பார்க்கும்போது இந்த உலகத்துல எந்த இடத்துல வேணா மாட்டிக்கலாம், ஆனா இந்த காட்டுக்குள்ள மட்டும் நம்ம மாட்டிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்கும். இந்த படம் தமிழ் டப்பிங்லையும் கிடையாது, இங்கிலீஷ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. ஆனா ஒரு வேற லெவலான சர்வைவல் மூவின்னு சொல்லுவேன், பர்சனல் ஃபேவரட்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படம் 1991 ரியல் இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஸோ வேற லெவலில் சர்வைவல் படம்னு சொல்லுவேன், கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல நம்பர் 1 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டூமா அப்படின்ற ஒரு படம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆச்சு. படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்குள்ள சிறுத்தை குட்டி வந்துருச்சு. ஸோ ரோட்ல அப்பாவே நிக்கிற அந்த சிறுத்தை குட்டியை நம்ம ஹீரோவும் அவரோட பையனும் எடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ அவரோட பையன் கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி இந்த சிறுத்தை குட்டி பெருசாயிடுச்சு அப்படின்னா எடுத்துட்டு போய் காட்டுல ஊட்டிடணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்றாரு. இப்போ அந்த சிறுத்தை குட்டி வளரவே அவங்க அப்பா வந்து இறந்து போயிடாரு, நம்ம ஹீரோ வந்து இறந்து போயிடாரு. ஸோ இப்போ அந்த சிறுத்தை குட்டி பெருசானதுக்கு அப்புறமா தன்னோட அப்பாவோட கடைசி ஆசையை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் என்ன பண்றான், அந்த டூமான்ற சிறுத்தை குட்டியை எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள வரதுக்கு ஒரு அட்வென்ச்சர் பயணத்தை மேற்கொள்றான். ஸோ கடைசியா அந்த சின்ன பையன் அந்த டூமான்ற சிறுத்தையை கொண்டு போய் ஜங்கிள்ல விட்டானா, காட்டுக்குள்ள விட்டானா இல்லையா அப்படின்றது இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நல்ல ஒரு அட்வென்ச்சர் படம்னு சொல்லுவேன், ஃபீல் குட் மூவின்னு சொல்லுவேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஸோ இவ்வளவுதான் டாப் 5 ஜங்கிள் அட்வென்ச்சர் மூவிஸ். சொல்லியிருக்க எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் குட் மூவி தான், ஒன் டைம் வாட்சபிள் மூவிஸ் தான். தரமான படம் நான் வந்து சொல்ல மாட்டேன். ஆனால் தமிழ் டப்பிங்ல போர் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வார் மிஷின் இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு, வேற லெவலில் இருக்கு. அதோட ரிவ்யூ வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த ரிவ்யூவோட வீடியோ இருக்குது, அதை போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. இதே மாதிரி எந்த ஜேனரில் ஆக்ஷனு ஹாரர் எந்த ஜேனரில் உங்களுக்கு படம் வேணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் மூவிஸை ரெடி பண்ண ஆரம்பிக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.